ஹாய் மக்களே, பாட்டும் பூட்டும். இன்னைக்கு மஞ்சள்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். ஆக்சுவலி அது ரொம்ப முக்கியமான பிள்ளை, சின்ன வயசுலேருந்து எங்கள் கூடயே இருக்கிற பொண்ணு. அப்புறம் இந்த மஞ்சள் சட்டை போட்டுக்கோ தான் எனக்கு கேட்கணும்னு நினச்சி. மாடு சோப்பு கலர் உடுப்பை பார்த்தா துரத்தி மொட்டுன்னுவாங்க. ஸோ இந்த மஞ்சள் கலரும் அந்த கலருக்கு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மாடு மொட்டுதான்னு பார்ப்போம். இன்னொன்று ஒரு சின்ன ஓகேம்மா, நம்ம மிருகத்தை பற்றி பேசினோன்னா அதோட கொஞ்சம் பேசுகிறேன்னு. இந்த மிருகங்களோட சூப்பர் பவரில் வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 நம்ம ஞாபகம் மறந்துடுவாங்களே. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது மட்டும் ஒன்று சொல்கிறேன். இந்த மாடுங்க, இந்த மிருகங்க, சில மிருகங்கள் இருக்குல்ல, அது கண்ணு பாருங்க. இப்போ நம்ம கண்ணு வந்து உள்ளே தானே இருக்குது, குழி மாரி இருக்கும், அது உள்ளே தானே இருக்கு. நீங்கள் மாடு கண்ணை பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும், கொஞ்சம் அதோட மொழி வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அந்தமாரி உள்ள மிருகங்கள் இருக்குங்களே, அதுங்க வந்து 360 டிகிரி வந்து பின்னாடி உள்ளதை வந்து பார்க்குங்களாம். இப்போ நான் பாருங்கள், என்னோடய வீடியோவில் எல்லாத்தையும் இங்கிட்டு திரும்பிக்கிட்டே போவேன். ஏன்னா அங்கே பின்னாடி என்ன நடக்குது, ரோடு தான் நடந்துக்கிட்டே இது பண்ணுறல. ஸோ ரொம்ப அதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே போவேன். மாடு அப்படி இல்லையா, முன்னுக்கு போய்கிட்டே பின்னாடி பார்க்குமா. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் கண்டு பாதி கவர் பண்ணுமா, ரைட் ஹேண்ட் சைட்டை வந்து பாதி கவர் பண்ணுமா. ஸோ டோட்டலி பின்னாடி முன்னுக்கு எல்லாம் அவங்க கவர் பண்ணிடுவாங்களாம். நம்மளுக்கு அந்த மாதிரி பவர் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் சொல்லுங்கள். இது வந்து இந்த மாடு மட்டும் இல்லை, இந்த சில மிருகங்களோட அந்த கண்ணு பாருங்க, அது வெளியே வந்தாப்புல இருக்கும். அப்படியே லைட்டாக புக்கெட் மாரி கொஞ்சம் மேடு மாரி இருக்கும் பாருங்க. அதுங்களுக்கு வந்து அந்த சூப்பர் பவர் இருக்கு. நாளைக்கு வந்து காக்காவோட சூப்பர் பவர் பற்றி பேசுவோம். காக்கா ஆக்சுவலி வந்து அது வந்து பழி வாங்குற புத்தி அதுக்கு இருக்குமா. ஒரு 15 வருஷம் நம்மளை வந்து மெமரி, நம்மளோட ஞாபக சக்தி வந்து அதால் வச்சுக்க முடியுமா. அது ஒரு கல்லை விட்டு அடிச்சோமோ இல்லை வந்து அதை விரட்டி விட்டோமா, அது நம்மளை பழி வாங்கணும்னா 15 வருஷம் வரைக்கும் அதால் மனசில் வச்சுருக்க முடியுமா பழி வாங்குற இதை. ஸோ ரொம்ப டீச்சர்லாம் இருப்பீங்க, அது உண்மையாக போய் எனக்கு கண்டுபிடிச்சிட்டு எஸ் நோன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் கொடுங்க. அப்புறம் அடுத்தடி பேசும்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன், நல்லா கற்றுக்கிட்டு. இதில் நம்ம 360 டிகிரியில் பார்க்குற மிருகங்களுக்கு செல்யூட் பண்ணிவிட்டு, நம்ம சூப்பர் பவர் உள்ள நம்ம காக்காவுக்கு வந்து எள்ளு சோறு வச்சு அவருக்கு லஞ்சம் கொடுத்து அவரை பார்த்துக்குவோம். உலகத்தை சுற்றுங்க பறந்து போயிட்டு. அப்படியே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வர மாரி பூ இருந்துச்சு. சரி எடுத்து வைக்கலாமே, எல்லாம் மஞ்சளாக இருக்குன்னு நானும் சொல்லி பார்த்தேன், சரியாக வரல. என்னடா என்ன நீட்டாக காட்டுறதுக்கு மீற இல்லையான்னு கவலைப்பட்டேன். நல்ல வேலை ஷூட் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. பெருத்து போயிட்டேன். அதான் இழிக்கணும் இல்லை, மக்களே சேர்ந்து வாங்க. இப்போ அந்த டிசம்பர் 31 ஒரு புது அவதாரம் எடுப்போம். போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, என் கூட ஒன்று இருக்குமா, புது பொண்ணு சொன்னேன், பிரியா. அவங்களுக்கு இன்னைக்கு லீகலாக ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணுறாங்க லீகலாக. ஸோ அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கேன். முடியை டச்சப் பண்ணிட்டேன் அந்த மையை வச்சு. நீங்களும் அது ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப காசு சேவ் பண்ணலாம். அப்புறம் ஏன் தோடு, நான் பேசிக்காக ஒரு சரியான சூத்து மாட்டிருப்பேன். எனக்கு இந்த தோடு போட்டு வந்தோடனே எனக்கு கழட்டி வச்சிடணும், அது தூங்க மீதி இல்லைன்னா குத்தும். அதனால நான் என்ன பண்ணுறது, எப்பொழுதுமே போடாமல் விட்டுறது. அதுதான் நான் பண்ணுற பெரிய தப்பு. ரொம்ப பேர் கேட்டு சீப்போனே போச்சு. அதான் பரவாயில்ல, நைட்டு தானே ஃபங்க்ஷன், நம்மளா பொண்ணை பார்க்க தானே வராங்க, நம்ம சும்மா அங்கே போய் நிற்க தானே போகிறோம். அதனால் இருக்கிறத வச்சுட்டு போய்ட்டுவோம். ஓகே, டே என்ஜாய் பண்ணுங்க மக்களே. கேமரா ஃபுல்லாக என்னால் காட்ட முடியாது. என்னோடய காஸ்டியூம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது காட்டுறதுக்கு. ஒரு மீறு வைக்கணும் என்னோடய காஸ்டியூம். நான் எப்படி காட்டுறது பாருங்கள், யாரும் என்ன ஷூட் பண்ண மாட்டாங்க பாருங்கள். இப்போ தானே முடிய அப்படியே லூஸ் விட்டு வந்தேன். எனக்கு ஒரு கெட்ட புத்தி இருக்குது. எனக்கெல்லாம் என் கூட பிறந்தீங்க எல்லாத்துக்கும் எப்படி பார்த்தாலும் அந்த கொண்டை கண்ணா தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். அது இல்லைன்னா என்னமோ பறக்கிற கீப்பாஸ் மாதிரி இருக்கும். அதனால் கட்டிட்டேன். ஓகேவா, நல்லா இருந்தால் சரி. ஹேவ் ஃபன் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, கட்டி சொல்லு. உயிர் கொடுத்த தந்தை இங்கே, உரு கொடுத்த அன்னை அங்கே, இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ளும் சொந்தம் எங்கே. தாலாட்ட அன்னை உண்டு, சீராட்ட தந்தை உண்டு, இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ளலாம்.
தாலாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு அந்திரேர் எங்கள் காற்று. அப்புறம் அந்த வீட்டை மாப்பிள்ளை வீட்டை பார்த்தோன்னே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு எப்படியா இந்த பொண்ணு சமாளிக்க போகுதுன்னு. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மனையாடில் நெஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண். எங்களோட நேற்றைய நாள் இப்படி ஓடிச்சு, அதனால தான் எங்களால் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சோட போய் நாங்கள் அந்த ஷோவில் கலந்துக்க முடியாமல் போச்சு. பத்தாவதுக்கு மழை புயல் காற்று வருது, நாங்கள் அதனால் வெளியாகல. பிரியா, உனக்கு எங்களோட பெரிய வாழ்த்துக்கள். ஆனால் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நீ இப்போ வந்து வேற ஆளுக்கு வந்து உரிமையாளராக ஆயிட்ட. ஸோ நாங்கள் பிள்ளைங்கள்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்.